வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. ஒரே ஆண்டில் 60 மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு அங்கீகாரம். நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 766 உயர்வு. திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவை நல்கும் என பிரதமர் உறுதி. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக திருப்பூரில் அமைந்துள்ள நடைபாதைகள் சரிவர பராமரிக்கப்படாமல் மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் சமூக சீர்கேடுகள் நடக்கக்கூடிய இடமாக மாறி வருகின்ற இதை மாநகராட்சி சரி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் கொங்கு செந்தில் மனு கொடுத்தார். திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் நாகர்பாளையம் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து ரூபாய் 10.75 லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை மற்றும் PMAGY திட்ட நிதியிலிருந்து மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் வண்டிநத்தம் ஊராட்சியில் ரூபாய் 191.48 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை, மல்லசமுத்திரம் பருத்திப்பள்ளி ஊராட்சியில் ரூபாய் 97.78 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை, மல்லசமுத்திரம் கூத்தாநத்தம் ஊராட்சியில் ரூபாய் 262.65 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை, மல்லசமுத்திரம் செண்பமகாதேவி ஊராட்சியில் ரூபாய் 271.90 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை, மல்லசமுத்திரம் பாலமேடு ஊராட்சியில் ரூபாய் 186.91 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை, மல்லசமுத்திரம் மொரங்கம் ஊராட்சியில் ரூபாய் 214.18 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை, மல்லசமுத்திரம் மரப்பறை ஊராட்சியில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ரிக் உரிமையாளர் சங்க தலைவராக போட்டியிடும் SS சுரேஷ் அணியினர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர். கட்சியின் பொதுச் செயலாளருமான ஈஸ்வரன் அவர்கள், நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ரிக் உரிமையாளர் சங்க தலைவராக போட்டியிடும் SS சுரேஷ் அணியினர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற அழகி போட்டியில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அழகியாக தேர்வானார் ரியா சிங்கா. 2024 பிரபஞ்ச அழகிக்கான போட்டியில் இந்தியாவின் பிரதிநிதியாக ரியா பங்கேற்பார். மகுடஞ்சாவடி கிழக்கு ஒன்றியம் இடங்கண சாலை நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள இளம்பிள்ளை சித்தர் கோவில் கும்பாபிஷேக விழா மண்டல பூஜையில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் KMDK சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். கோவை 18வது வார்டுக்கு உட்பட்ட ராமசாமி நகர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சுக்கூர் பாபு, சதீஷ், ரகுமான், துரைராஜ், மகேஷ் இணைந்து மாணவ மாணவியர்கள் கல்வி கற்றலுக்காக 1,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 கணினிகள் வழங்கினர். இந்நிகழ்வில் கோவை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலதி அவர்கள், 18வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.